சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம். வணக்கமும் ஆன்மீகமும் அற்புதமான தொழில் நேர்களே ஒரு அழகான தம்பதியினர் பர்மையில் பாடின்னு இருந்தாள். அப்போ ஒரு வேளை சாப்பிட்டுட்டு 2 வேளை பட்டினி இருக்கா. இப்படியும் இருக்காங்க சிலர், நம்ம கண்ணுக்கு தெரியறதில்ல. கண்டிப்பாக சொல்கிறேன், நம்ம கண்ணுக்கு தென்பட்டால் நம்மளால் முடிந்த உதவியை உதவுவோம். கண்டிப்பாக முயலாததை முயலுவோம், முயன்றதை முயற்சி செய்து ஈன்றவருக்கு கொடுப்போம். இது உண்மைதானே நேர்களே? கண்டிப்பாக நேர்களே. அப்போ இந்த தம்பதியினருக்கு அழகான குழந்தை, ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இப்படியே பல காலம் ஓடின. இருந்தாலும் அவருக்கு கடவுள் நம்பிக்கை கடவுளை ரொம்ப நம்புவார். நம்பி காலத்தை ஓட்டின்னு இருந்தார். என்ன கஷ்டம் வந்தாலும் கடவுளை மறக்க மாட்டார். அப்போ மகா பெரிவாளை தரிசனம் பண்ணுறதுக்காண்டி ஒரு தடவை போயிருக்கா. அப்போ பெரியவா எப்படி தாய் இல்லை, நம்மளுக்கெல்லாம் தந்தை இல்லை. அதனால தான் நம்ம பெரியவானா எல்லா பேருக்கும் ரொம்ப பிடிக்கும். இங்கே மனசில் நினைக்கிறது அங்கே சொல்லுவார். கண்டிப்பாக அப்போ அவளை கூப்பிட்டு விடுறா. வந்துடுறா. வரவும் சாமி வணக்கம் சாமி அப்படின்னு கீழே விழுந்து கும்பிட்றாங்க, சேவிக்கிறாங்க. சாமி என்னமோ தெரில, எனக்கு எல்லா கஷ்டமும் இருக்குது, ஆனால் உங்களை பார்த்தோன்னே என்ன கேட்கணும்னு தோணலை சாமி. ஆனால் நான் கேட்க வந்தேன், ஆனால் நான் கேட்கவில்லை. இப்போ எல்லாமே இனிமேல் எனக்கு நிவர்த்தி ஆயிரும்னு தோணுது சாமி உங்களை பார்த்தோன்னே. ஏன் உனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு? நிறைய இருக்குது சாமி, அதனால தான் உங்களை பார்க்க வந்தேன் அப்படிங்கிற. நீ நல்லா இருப்பப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு முயற்சி செய், நல்லபடியாக முயற்சி செய், நீ நல்லா ஓகோன்னு வருவ. நான் சொல்கிற இந்த மந்திரத்தை நீ உச்சரிச்சுட்டே வா அப்படின்னு சொல்கிறா பெரியவா. ஓம் தனகார திருஷ்டியை நமக, ஜெயந்தாயை நமக அப்படி சொல்கிறப்ப ஓம் தனகார திருஷ்டியை நமன்னா தனத்துக்கும் நம்ம வச்சுக்கிறதுக்கும் திருஷ்டி ஏற்படும்ல நேர்களே. அதோட அர்த்தமே வேறு. ஜெயந்தாயை நமக அப்படின்னு சொல்லிட்டு இதை உச்சரிச்சுட்டே வா. அப்புறம் நடப்பதெல்லாம் நன்மைக்கே, அனைத்திற்கும் நன்றி நன்றி அப்படின்னு சொல்கிறேன். நீ உன்னோட முயற்சி செய், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். கடவுளை நம்பு, நீ நல்லா வருவ அப்படிங்கிறான். எவ்வளோ புண்ணியம் செஞ்சுருக்கணும். ஆகையால் நம்ம என்றைக்குமே ஒரு தொண்டு செஞ்சுட்டே இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம செய்கிற தொழிலில் என்றைக்கும் என்ன சொல்லலாம், தெய்வ பக்தியாக இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம முன்னேறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது நேர்களே. கண்டிப்பாக நம்மளுக்கு குரு பக்தி நிறைய இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், போதும் நேர்களே. குரு பக்தியோடவா நம்மளுக்கு? கண்டிப்பாக. ஆக நம்ம முயற்சி செய்வோம். கண்டிப்பாக